செய்வேன் என்று நினைக்கையில் இருள் சூழும் நேரம் ஒளி மங்கும் காலம் நான் என்ன செய்வேன் என்று நினைக்கையில் ஒளியாய் வருவி வழியை திறப்பி திறந்த வாசல் உனக்கு உண்டென்றீ திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் பயம் வேண்டாம் என்று பலன் தந்திடுவே அதிசயங்கள் கண்டிடச் செய்வி திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் தனியாக இருக்கும் போது என் துணையாக வந்திடுவே மனம் நொந்த நேரத்திலும் மறுவாழ்வு தந்திடுவே ஒரு வழி அடைந்தால் புது வழி திறக்கும் தாவீதின் திறவுகோல் உடையவரே திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு திறந்த வாசல் எனக்குண்டு தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே திறந்த வாசல் எனக்கு நிச்சயம் திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேர்சல் செய்தியை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இருவராய் இணைந்து செயல்படுவதனால் உண்டாகும் நன்மைகளை குறித்து போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் இருவராய் ஊழியம் செய்வதற்காக நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். இல்லை ஒரு சிறு குழுவாக தேவன் நம்மை ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல நாம் ஊழியத்திற்காக தேவன் ஒருங்கிணைக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்துக்கு நாம் போகும்போது தனிமையாய் போகாதபடிக்கு தேவன் இருவராக இல்லை சிறு கூட்டமாக
தேவன் நம்மை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், இருவராய் இருப்பதனால் உண்டாகும் நன்மைகள் என்று சொல்லி. ஆகையால் இருவராய் செயல்படும் போது அது பலன் மிகுதி என்று சொல்லி பார்த்தோம். இருவராய் செயல்படும் போது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி சோர்ந்து போகாமல் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையால் அதே தான் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருவர் இருந்து இல்லை ஒரு சிறு கூட்டமாக இருந்து செயல்படும் போது நன்மைகள் உண்டாகிறதோ, அதே போல நாம் இருவராகவோ இல்லை அதற்கு மேற்பட்டவர்களாகவோ நாம் இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது அதே நன்மைகளை நாம் அதுலேயும் நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் தனியாக நம்ம ஊழியம் செய்யும்போது விழுந்து போக வாய்ப்பு இருக்குது, சத்துருடைய போராட்டம் மிகுதியாய் இருக்கும். ஆகையால் இணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு மனத்தின் முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இணைந்து இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கிறது. அப்போ ஒரு மனதோடு செயல்படும் போது அந்த இடத்துல சத்ருவின் கிரியைகள் மேல் நாம் ஜெயம் எடுக்க அந்த ஒரு மனம் நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தனியாக இருக்கும்போது அங்கே ஒரு மனம் தேவையே இல்லை, இல்லைங்களா? அப்போ இணைந்து நம்ம செயல்படும் போது அந்த இடத்துல ஒரு மனம் காணப்பட வேண்டும். சில நேரங்களில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டாகலாம். ஒருத்தர் இப்படி செய்யணும்னு நினைக்கலாம், இன்னொருத்தர் அப்படி செய்யணும்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் எதுவோ அதோடு நாம் இணைந்து செயல்படுவது நிலை நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நேரடியாக தேவன் நம்மிடத்தில் பேசலனாலும் நம்மை வழிநடத்துகிறவர்களை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் சிறப்பாய் செய்ய வேண்டும், முழு மனதோடு செய்ய வேண்டும். தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்கின்ற, அவருக்காக நான் செயல்படுகிறேன் என்கின்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு மனம் காணப்படும். இல்லை என்றால் அந்த ஒரு மனம் காணப்படாத பொழுது நாம் ஊழியம் செய்தால் கூட அதில் பலனை நாம் காண முடியாமல் போகலாம். ஆகையால் இணைந்து செயல்பட வேண்டும், ஒரு மனதோடு செயல்பட வேண்டும். அப்படி இணைந்து நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது அதில் மிகுதியான பலன் உண்டு, மிகுதியான அறுவடையை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை நம் மூலமாக கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், நம் சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், அதோடு நம்ம இணைந்து காரியங்களை செய்யும் பொழுது அதில் மிகுதியான அறுவடையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஆகையால் நம்முடைய நேரத்தை வீணடிக்காதபடிக்கு தனியாக முயற்சி செஞ்சு நான் மட்டும் இருந்து நான் காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு நம்ம செயல்படாதபடிக்கு சபையோடு இணைந்து சபையின் ஊழியங்களில் நீங்கள் செயல்படும் போது அதன் பலன் நிச்சயமாய் மிகுதியாய் இருக்கும். அதில் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் இருவராய் இல்லை சிறு கூட்டமாய் சபையோடு சபையின் தரிசனத்தோடு நாம் இணைந்து செயல்படும் போது தேவன் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நான் சபைக்கு வரேன், நான் சபையிலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன், அதோடு நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதனோடு அந்த தரிசனத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட இந்த நேரத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வாசிக்க கேட்போம். யோவான் 1:35 முதல் 42 வரை. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து,
நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற காரியம், யோவான் ஸ்தானங்களுடைய 2 சீஷர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த பக்கமாக நடந்து போகிறார். அப்போ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அதை கேட்டவுடன் இவர்கள் இருவரும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது நாம் பின்தொடர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்தொடரும் பொழுது அவருடைய பாதைகளை, அவருடைய வழிகளை, அவருடைய குணங்களை, அவருக்குள்ளே செயல்படுகிற வல்லமை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் ஊழியம் செய்வதற்கு முதல் படி அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இருவராய் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினார்கள். பின்னாடி சென்றாங்க, போய் அங்கே இயேசு தங்கின இடத்தை அவங்க பார்த்தாங்க, அங்கே தங்கியிருந்தாங்க, அவர் பேசுகிறதை கேட்டார்கள், அவர் செய்கிற காரியங்களெல்லாம் அவங்க உன்னித்து கவனித்து இவர்தான் மேசியா என்கின்ற அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதில் ஒரு சீஷன் அந்திரேயா, அவனுடைய சகோதரன் பேதுருவாய் இருந்தான். அப்போ இந்த இடத்துல அவர்கள் முதலாவது சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். அவர்கள் மூலமாக அவர்கள் குடும்பத்தினரையும் அந்த சத்தியத்துக்குள்ள அவர்கள் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதல் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். நம் மூலமாக நம் குடும்பத்தாரை நாம் இயேசு கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும். அவர்களும் பின்பற்றத்தக்கதாக அவர்களை நாம் வழி நடத்த வேண்டியது தேவன் கொடுத்திருக்கிற முதல் காரியமாய் இருக்கிறது, முதல் ஊழியமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த காரியத்தை நாம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்த்து கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்போ அதன் மூலமாக உண்டாகும் நன்மைகளை பெற்ற நாம், மற்றவர்களும் நம் குடும்ப அங்கத்தினரும் அப்படியாக அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை அவர்களிடத்துலேயே நம்ம தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம இந்த முதல் காரியமாய் நாம் பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது காரியம் நாம் பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருவராய் ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவர்கள் இருவரும் அப்படியே செயல்படுத்தும்படியாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் இருவராய் அங்கு கடந்து போவதற்கு காரணம், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினால தான் சொன்னார். அப்போ அதை காதில் கேட்டு அவங்க இருதயத்தில் அப்படியே பதித்து வைத்து கொண்டு அதை அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அவங்க இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டு அதை அப்படியே அவர்கள் நினைப்பூட்டி காரியங்களை செய்ய அவர்கள் முயற்சி செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ சில நேரத்தில் நாம் ஒருத்தவங்க முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம அதை யோசிக்கும் போது, சில நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்ட மாதிரி இருக்கும், மறந்து போகின மாதிரி காரியங்கள் இருக்கும். அப்போ அது ஓவர் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால சில நேரத்தில் அப்படி ஆகலாம். இல்லை நம்ம அதை செஞ்சு முடிக்கணுமே, முக்கியமான காரியமே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். இல்லை சில நேரத்தில் அஜாக்கிரதையாக அதை சரியாக கவனிக்காமல் இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சரியாய் உள்வாங்காதபடிக்கு இருக்கலாம். ஆகையால் அப்போ இருவராய் அந்த காரியத்தை கேட்கும்போது ஒருவரோடு ஒருவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு இதை சொன்னார், அதுக்கப்புறம் இதை செய்ய சொன்னார், அப்புறம் இப்படி இருக்கும்னு சொன்னார், நம்ம என்ன செய்யணும்னு சொன்னார், என்ன வார்த்தைகளை பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற அந்த பாதையில் நிச்சயமாக இருவரும் ஆலோசித்து நடந்து போய்கொண்டே இருந்திருப்பாங்க. அப்போ ஒருவரோடு ஒருவர் அவர்கள் அதை குறித்து பேசும் பொழுது, அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, அதை குறித்து தியானித்து அந்த காரியங்களை அவர்கள் ஆலோசிக்கும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்தது. அதை அப்படியே அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவன் நமக்கு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம ஃபாலோ பண்ண, இருவராய் இருந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதும், இப்படி சொன்னார், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்படுத்தி கொள்வதற்கு, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், தேவன் சில இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு கொடுத்துருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் கைட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா நமக்கு ஊழியத்தை கொடுத்த நமக்கு மேலிருக்கிற அந்த ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனையை கையாளும்படியாக, அதை செயல்படுத்தும்படியாக தேவன் நம்மோடு பேசின காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுவதற்கு, ஒருவரோடு ஒருவர் அதை ஆலோசித்து அதை சிறப்பாய் செய்வதற்கு நிச்சயமாய் அந்த ஒரு மனமும் அங்கே இணைந்து செயல்படுவதும் நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் முதல் காரியம், ஆண்டவரை நம்ம இணைந்து பின்பற்றுகிறோம். இரண்டாவது, இணைந்து நாம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நிறைவேற்ற நாம் நம்மை பலப்படுத்துகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கலாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேளையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்கு நடுவில் நான் அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு நிலைமை தான். ஆனாலும் தேவனை முற்றிலுமாய் தன்னுடைய பாதுகாப்புக்காக சார்ந்து கொள்ள தேவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்காக அவங்க ஊழியம் செய்யும் போகும்போது தேவனே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். சத்துருக்கள் இருக்கலாம், விரோதமாய் காரியங்கள் எழும்பலாம். ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளும்போது சுய பலத்தையோ நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்களோ தனக்கு பாதுகாப்பாய் அவர்கள் வைத்துக்கொள்கிற காரியங்கள் மேலே நம்பிக்கை இராதபடிக்கு அவைகளை விட்டு விட்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அங்கே இணைந்து தான் போகிறாங்க. அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் கூட அந்த இடத்துல சார்ந்து கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய நம்பிக்கை முற்றிலுமாய் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு போஷாக், ஆகாரம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அங்கே என்ன அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி அல்ல, நமக்கு கொடுக்கப்படுவதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் என்பது அது சுலபமான ஒரு காரியம் இல்லை.
ஆனாலும் தேவன் நம்மை போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து, அவரை விசுவாசித்து, முழுமையாய் அவரை பற்றி கொண்டு ஊழியத்தை நம்ம செய்யும்போது தேவன் ஒருபோது நமக்கு குறைகளை வைக்கிற தேவன் அல்ல. இருவராய் சென்றாலும் தேவனையே அவர்களுடைய இருவருடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தாலும் தேவனே துணை என்கின்ற அந்த மனநிலையோடு ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வசனம் பிற்பகுதியை மீண்டும் நான் வாசிக்க கேட்போம். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து கொள்ள அவசியம் இல்லை. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வீணான பேச்சுக்கு நாம் இடம் கொடாது இருப்போமாக. நம்ம ஊழியத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்முடைய முழு கவனமும் அந்த ஊழியத்துக்குரிய காரியங்களில் இருக்க வேண்டும். இருவராய் கடந்து போகும்போது இல்லை சிறு கூட்டமாய் கடந்து போகும்போது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் அது ஊழியத்தை குறித்ததாக இருக்க வேண்டும், அதற்காக ஆயத்தங்களை குறித்ததாக இருக்க வேண்டும், அதற்கான ஜெப நேரமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களோடு மற்ற காரியங்களை பேசுவதாக அது இருக்கக்கூடாது. ஆகையால் இணைந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட நேரங்களாக இருக்க வேண்டும். இணைந்து திட்டமிடுகிற காரியங்களாய் இருக்க வேண்டும். தேவனை அங்கே மையமாக வைத்து பேசப்படுகிற வார்த்தைகளாக அவைகள் இருக்க வேண்டும். ஆகையால் வீணான பேச்சுக்கள் அந்த இடத்துல இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடும் அனாவசியமான வார்த்தைகளை நாம் பேசாது இருக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய முழு ஃபோக்கஸும் ஆண்டவர் மேலே இருக்குது. அப்போ ஆண்டவர் மேலே இருக்கும்போது நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு, நம்முடைய கவன சிதறல் அங்கே இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருக்கு உணர்வு உள்ளவர்களாக இருந்து அவர் சொல்லுகிறதை செயல்படுத்த அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் மற்றவங்கிட்ட பேசிட்டு அப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாய் நம்ம இருக்க முடியாது. நம்ம மற்றவங்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவார், சில காரியங்களை நமக்கு பேச விரும்புவார். அப்போ நாம் அந்த ஆவியானவருக்கு அந்த நேரத்தை கொடுக்காதனால அதை நாம் இழந்து போய்விட கூடும். ஆகையால் இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷனுக்கு நாம் ஊழியத்துக்காக கடந்து போகும்போது நாம் இடம் கொடாது இருப்போமாக. அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், அந்த இடத்துல நாம் ஊழியத்தை செய்யும்போது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படி இல்லை, அங்கே எதிர்ப்புகளும் இருக்கும். ஆனால் நாம் எடுக்கிற பிரயாசத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டாகும். நாம் சமாதானத்தை பிரசங்கிக்கும் போது, சமாதானத்தை கூறும் பொழுது அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான்கள் அங்கே இருந்தார்கள் என்றால் அந்த சமாதானம் அவர்களுக்கு போய் சேரும். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் பலனை அந்த ஜனங்கள் அடைவார்கள். அதே நேரத்தில் அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் எடுக்கிற பிரயாசம் வீணாக போக போகிறது கிடையாது. அது உங்களுக்கே வந்து சேருகிறதாய் இருக்கிறது. தேவன் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கே மீண்டும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் உற்சாகமாய் நாம் ஊழியம் செய்வோமாக. ஆகையால் இணைந்து தேவனுடைய தரிசனத்தோடு தேவன் சொன்ன காரியங்களை சிறப்பாக நாம் செய்யும்போது அதன் பலன், அதன் அறுவடை மிகுதியாய் உண்டாகும். ஏனென்றால் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருவராய் அவர்களை அனுப்புவதற்கு காரணம், அவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது. நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய தரிசனத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலங்களில் கிறிஸ்துவுக்காக ஒரு பெஸ்ட் கிஃப்டை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஆத்துமா மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அநேக கிஃப்டை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது நல்ல நேரம், அவருக்கு நாம் நல்ல பரிசை கொடுக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலங்களில் அவருக்கு பரிசை கொடுக்கும்படியாக ஆத்துமாக்களை தேவனண்டை நடத்த இணைந்து நீங்கள் செயல்படுவீர்களாக. ஆகையால் நாம் கிறிஸ்மஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆத்துமாக்களை போய் சந்திங்க, அவங்கள அழைத்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்பாக நாம் பார்த்த காரியங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார், சீஷர்களோடு இருந்தார், வழி நடத்தினார், அவர் கூட இருந்து அந்த இடத்துல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் பரமேறி சென்றதுக்கு பின்பாக இது 50வது நாள் அன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்பட்ட பொழுது நடந்த ஒரு சம்பவமாய் இருக்கிறது. ஆகையால் இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து வழி நடத்தினார். இனி இவர்களை வழிநடத்தும்படியாக ஆவியானவர் இவர்களுக்குள் இருந்து கிரியை செய்யும்படியான ஒரு மேன்மையான ஒரு வல்லமையை அந்த நாளில் கூடி இருந்து ஒரு மனதோடு ஜெபித்து கொண்டிருந்த அந்த சீஷர்களிடத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஸோ அந்த ஊற்றப்பட்டு அந்த பிரசனத்தை உணர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அங்கே சீஷர்கள் இருந்த அந்த இடத்துல பேதுரு எழும்பி நின்று தைரியமாக சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் இவர்களை பயன்படுத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது, எப்படி அந்த நாட்களில் அப்போஸ்தலர்களை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் அன்னைக்கு ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளும் இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் அதே வல்லமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதை நாமும் செய்ய முடியும். ஆகையால் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வல்லமையை, அந்த கிருபையை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து செயல்படுத்த துவங்குங்க. அதே நேரத்தில் உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்யும்படியான அந்த வல்லமையான ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட துவங்குங்கள். ஆகையால் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அங்கு இணைந்திருந்த பொழுது ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார். ஆகையால் நீங்களும் இணைந்திருந்து தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஜனங்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அப்போஸ்தலர் 13:2-3 வசனங்களை நம்ம பார்த்தோம் என்றால், அங்கு சீஷர்கள் கூடி அங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல பர்னபாவையும் சவுலையும் எனக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஊழியத்துக்காக தேவனுடைய அழைப்பு அவர்கள் மேல் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். சபையோடு இணைந்து ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எந்த ஊழியத்தை செய்யும்படியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவர் இப்படியான ஐக்கியத்தில் நீங்கள் இணைந்து இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் அதை அறிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் எழும்பி செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 16:13-15 வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், லீதியாள் என்கின்ற அந்த சகோதரிய குடும்பமாய் இரட்சிப்புக்களை நடத்துகிற கிருபையை அங்கு பவுலுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் எப்பொழுதும் போல இணைந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபிக்கிற அந்த இடத்துல தேவன் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து ரட்சிப்பை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இணைந்து நீங்கள் அனுதினமும் எப்பொழுதும் தேவனை தேடுகிறது போல தேடுங்க. அவர் ஆராதிக்கிறது போல நீங்கள் ஆராதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஆத்துமாக்களை உங்கள் அண்டை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அப்படியாக ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர் ரட்சிப்புக்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நாம்
செய்ய வேண்டிய காரியத்தில் நாம் கவனமாக இருக்கும்போது, தேவனுடைய பிரசனத்தை நாம் வாஞ்சித்து அந்த பிரசனத்தை காத்து கொள்ளும்போது, நாம் இணைந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆத்துமாக்களை தேவன் நம்மண்டை கொண்டு வந்து அவர்களை குடும்பமாய் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வாராக. அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தான் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானசானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இந்த வார்த்தைகளில் நாம் கேட்டபடியாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து வைத்திருக்கிறார். அசுத்த ஆவிகளை துரத்த, தீமையான எந்த காரியமும் நம்மை முடியாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறதையும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட வல்லமையான அபிஷேகத்தை தேவன் விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தருக்காக எழும்புவீர்களாக, அவருக்காக செயல்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. இதுவரைக்கும் ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஆவில நிரம்பி இன்னும் வல்லமையாய் கிரியை செய்ய ஆவியானுடைய உதவியை நாடுங்கள். இன்னும் நான் ஊழியத்தில் சபையோடு இணைந்து நான் செயல்படலை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா, தேவன் உங்களை அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த எந்த பகுதியில் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த பகுதியில் நீங்கள் இணைந்து கொண்டு செயல்பட துவங்குங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகையால் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் கர்த்தருக்காக வாழ ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா 60:1 நாம் வாசித்து முடிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எழும்பி செயல்படும்படியாக தேவன் நமக்கு அவருடைய ஒளியை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும்படியாக, நம்முடைய செயல்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆகையால் எழும்புவோமாக, செயல்படுவோமாக. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணும்படியாக நாம் தம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக இருக்கிறதப்பா. அப்பா, உம்மால் ரட்சிக்கப்பட்ட, உம்மால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா உமக்காக செயல்பட நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அப்பா, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறீர். ஆகையால் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்காக செயல்பட, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியான கிரியையை அப்பா நாங்கள் செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஒரு விசை கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை அழைத்த அழைப்பு எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அப்பா நீர் கர்த்தாவே எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அது கிரியை செய்யும்படியாக, அந்த மகத்துவமான கர்த்தாவே அப்பா மேன்மையான அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்ற நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அந்த அபிஷேகத்தை கர்த்தாவே அப்பா நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் செயல்படுத்த அப்பா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பீராக. எங்களை கொண்டு வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. ஆவியானவரே, நீர் எங்கள் மூலமாக பலத்த கிரியைகளை செய்வீராக. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். பெரிய அறுவடை
எங்கள் மூலமாக உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா அப்படியாக ஒப்பு கொடுத்து அப்பா வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எழும்பி செயல்படும் போது அவருடைய வாழ்க்கையில் உடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும். அநேக ஆத்துமாக்கள் உடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படிப்பட்ட பலத்த கிரியையை ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக. ஆமென்.